தமிழ்நாடு முழுக்க வந்து ஹிந்திக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு நிறுவனங்கள் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கப்படுறது இல்ல. தேர்வுகள் எழுதினா கூட ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல தமிழ் இல்ல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாணவர்கள் பொறுத்தளவுல எல்லா கட்டங்களையும் இனி திணிக்கப்படும் போதெல்லாம் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதோட போராட்டத்தை நீட்சியா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தை நான் பாக்குறேன். ஆனா ஹிந்தி வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பேங்க், போஸ்ட் ஆபீஸ், இப்படி எல்லா இடத்துலயும் வந்து ஹிந்தி தான் இருக்கு. தமிழே எந்த இடத்துலயும் இல்ல. அப்போ எனக்கு புரியுமா இல்ல கொஞ்சம் எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னா இல்ல. நீ திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போனாலே அங்கே முக்கால்வாசி ஹிந்தி படிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது பேங்க் போனால் இந்த ஹிந்தியில் தான் இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம படித்த மாட்டோம்னால இது படிக்காதவங்க போயிடலாம். சரி, ஓகே, நான் தான் படிச்சிருக்கேன் எடுத்துடலாம். வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை வயசான தாத்தா பாட்டி இவங்க இருக்காங்க. அவங்க பேங்க் போய் காசு எடுத்து தர சொன்னா அதில் எழுதி ஃபில் பண்ண தர வச்சுக்கவங்களும் அமௌண்ட் கேட்குறாங்க. ஒரு சலானுக்கு 20 ரூபா கொடு, 30 ரூபா கொடுன்றாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்க முடியல. உள்ள போனா இவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுதிட்டு போனா இது தப்பா இருக்கு, கரெக்டா எழுதிட்டு வா அப்படின்னா அவங்கள திட்டி அனுப்புறாங்க. அசிங்கமா பேசுறாங்க. ஸோ இப்பெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எதுக்கு ஹிந்தியை திணிக்கிறாங்க? இதே இங்கிலீஷ், ஹிந்தியான மாதிரி தான் முதன்மைப்படுத்துறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு தான் நல்லா இருக்கும்.